நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நம பார்வதியே பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். கோவிந்தனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியான இதன் செய்ய பொற்பாதமே. எங்கள் பெருந்தேவே ஈன்றெடுத்த நற்றாயே, சங்கத்தமிழ் தந்த சான்றோயே, மங்காத பண்பெல்லாம் தந்தாய், பரிந்து மிக வளர்ப்பாய் கண்ணிமை போல் எந்நாளும் காண். குமரகுருபரன் அருணகிரியலாம் குழந்தை திருவடி பரவினும், அமரர் உலகலாம் புவனம் முழுதலாம் அழகு வேல்மையில் ஒளிரினும். குமரகுருபரா படன் யாண்டவா குளிரு சீரலை சண்முகா, அமரர் தளபதி எனது பாவையும் அழகு சூட்டியே மகிழவா. மஞ்சனத்தி கருப்பா மங்கிலியாரியம்மா தஞ்சமன வந்துன் தாழ்வணிந்து நின்றோம், செஞ்சொல்லினால் பாடி சீர் பரவுகின்றோம், அஞ்சன்ன வந்தே அருள் புரிய வேண்டும். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய நகரத்தார் ஆன்மீக குழுவின் சார்பாக 5ஆம் ஆண்டாக நடைபெறுகின்ற சிலப்பதிகாரம் 5 நாள் தொடர் சொற்பொழிவில் இன்றைக்கு 3ஆம் நாள் நிகழ்ச்சி மதுரையிலே கண்ணகி என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். சிலப்பதிகாரத்திலேயே மிக முக்கியமான பகுதி இந்த மதுரை காண்டம் தான். நான் பிஏக்கும் இதான் படித்தேன், எம்ஏக்கும் இதான் படித்தேன். அதனால் எனக்கு இதெல்லாம் நல்ல மனப்பாடம். ரொம்ப அருமையான பகுதிகள். இதெல்லாம் சொல்லவும் கேட்கவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சிலப்பதிகாரம் நம்முடைய நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர்மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் பாடினார். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னார். அப்படியே அள்ளுது நம்முடைய மனதை. அப்பேற்பட்ட சிலப்பதிகாரம். அதில் மதுரை காண்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நேற்று கண்ணகி கோவலன் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து மாதவியினால் பிரிகிற காட்சியை பார்த்தோம். அவர்கள் கண்ணகியும் கோவலனும் இப்பொழுது மதுரைக்கு புறப்பட்டு விட்டார்கள். மதுரையில் போய் அவருடைய சிலம்பை விற்று அதை முதலாக வைத்து தொழில் செய்து திரும்பி எல்லாவற்றையும் இழந்ததையெல்லாம் பெறுவது என்பது அவருடைய நோக்கம். சில பேருக்கு அந்த நோக்கம் நிறைவேறும், சில பேருக்கு அந்த நோக்கம் நிறைவேறாது. ஜிடி நாயுடுவெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டார், நல்லா சம்பாதிச்சார், இழந்துட்டார், அப்புறம் திரும்பி ஆரம்பித்து எல்லாத்தையும் சேர்த்தார். அது சில பேரால் தான் முடியும். இவர்கள் புறப்பட்டார். ஏன்னா அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. கோவலனிடத்தில் ஒரு நம்பிக்கை, நம்ம எப்படியும் பொழைச்சிக்கிடலாம். புகாரில் வாழ முடியலைன்னா அடுத்தது மதுரையில் தான் போய் வாழலாம். புகாருக்கு சமமான நகரம் மதுரை தான். புகாருக்கு அடுத்தபடியான நகரம் வேறு எங்கேயும் கிடையாது. புகார்லேயே கிடையாது, காவிரிப்பட்டினத்தில் கிடையாது, சோழ நாட்டில் கிடையாது. மற்றெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் தான். ஆனால் மதுரை தான் ரொம்ப பெரிய ஊர். அதனால் நம்ம மதுரைக்கு போவோம். அங்கே போய் உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன், உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன். நான் அழித்த பொருளையெல்லாம் நான் ஈட்ட தொடங்கி விட்டேன், எழுக நீ புறப்படு அப்படின்னு மனைவிக்கு சொன்னேன். அவன் மறுவார்த்தை சொல்லலை. இந்த காலமாக இருந்தால் என்ன சொல்லுங்கள், நீங்கள் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் ஒழுங்காக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவல் கொடுங்க, நாங்கள் வர்றோம் அப்படி தான் சொல்லுங்கள். இப்போ இருக்க பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் போய் எங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க. இப்போலாம் ரொம்ப சௌரியமான வாழ்க்கையை வாழ்கிறோம். மக்களையும் நம்ம அப்படி பழக்கிட்டோம். சௌரியமான வாழ்க்கைக்கு மக்களை பழக்கிட்டா அதுக்கு பிறகு அசௌரியமான வாழ்க்கை ஏற்படுமே. ஆனால் அதில் வாழ தெரியாது. அது ரெண்டுக்குமே தயாராக இருக்க வேண்டும். நான்லாம் கஷ்டத்துலேயும் என்னால் வாழ முடியும், சௌரியத்துலேயும் வாழ முடியும். என்ன காரணம் அப்படின்னா, சிறு பிள்ளையில் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுவேன். அதனால் எனக்கு கஷ்டமாகவே தெரியாது. இப்போ போகிற இடத்துல தங்குற ஒன்று இடம் இல்லைன்னாக்கா சும்மா இந்த தரையிலே படுத்துக்கிறோம். ஐயா துண்டை கீழே விரித்து படுத்துக்கிறோம். பாத யாத்திரை போவோம், ஒன்றும் இடம் கிடைக்காது.
அந்த துண்டை கீழே விரிச்சு படுத்துக்குவோம், பையை தலைக்கு வச்சுக்குவோம். சாப்பாடு கிடச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா கூட 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு தூங்கிடுவோம். இப்படியெல்லாம் வாழ தெரியணும், வாழ பழகிக்கொள்ளணும். கண்ணகியும் அப்படி வாழ பழகிக்கலை, கோவலனும் அப்படி வாழ பழகிக்கலை. 2 பேருமே சொல்லணும். கண்ணகிக்கும் அது தெரியாது. ஏன்னா அவள் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவ. ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க 2 பேர். அவர்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்தால் அதை யார் சந்திக்கிறது? இந்த கஷ்டத்தை சந்திக்கிறது யார்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. சந்திக்கணும், கஷ்டத்தை சந்திக்கணும். ரொம்ப பேர் கஷ்டத்தை சந்திக்க மாட்டாங்க. இப்போ புறப்பட்டா எங்கே போய் தங்க போகிறோம், எப்படி இருப்போம், யார் வீட்டில் தங்குவோம், யார் ஆதரவு கொடுப்பா? இப்போ சிலம்பை தூக்கிட்டு போகிறா. சிலம்பையெல்லாம் விற்க முடியுமா? சிலம்பு விற்பனைக்குரிய பொருள் அல்ல. சாதாரணமாக விற்கிறோம், இந்த தோடெல்லாம் விற்கிறோமே, தோடு, மூக்குத்தி, காப்பு, அது மாதிரி இல்லை சிலம்புங்கிறது. சிலம்புங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த பொருள். அது ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கலாம். பாக்கி பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க, வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. இது எங்கே போய் விற்கிறது, என்ன செய்யறது ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் புறப்பட்டா 2 பேரும், என்ன ஆனாலும் சரின்னு புறப்பட்டாச்சு. புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே வர்றாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே புறப்பட்டு வர்றா. நல்லா கவனிங்க, நல்லா நான் இப்போ ஜாகிரபி சொல்ல போகிறேன். இப்போ இப்படி ஓடுது காவிரி, இந்த இடத்துல டேபிள் இப்படி தான் ஓடுது காவிரி. காவிரி போய் கடலில் கலக்குது. காவிரியினுடைய அந்த பக்கம்தான் கண்ணகியினுடைய வீடு இருக்குது. கண்ணகியினுடைய வீடு. கண்ணகியும் கோவலனையும் பெருசதாக அந்த கடலில் கலக்கிற இடம் வரைக்கும் அதை காலாலேயே நடந்து இந்த வடகரைக்கு வர்றா. அது தென்கரை, இது வடகரைக்கு வர்றாங்க. அப்படி தான் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வடகரைக்கு வர்றாங்க. வடகரைக்கு அப்புறம் வடகரை வழியே நடக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடு வடகரையில் இல்லை. வடகரையில் இருந்தால் அப்படியே போக வேண்டியதானே. ஏன் தென்கரையிலேருந்து வடகரைக்கு வர்றாங்க? அவங்க வீடு தென்கரையில் இருக்குது. இப்போ கூட நம்ம பாடல் பெற்ற ஸ்தலங்களை காவிரிக்கு வடகரை ஸ்தலம், தென்கரை ஸ்தலம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இப்போ அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் சும்மா அந்த காவிரி கலக்கிற இடத்துல நடந்தே வரலாம். அவ்வளோதான். இந்த கரண்ட கால அளவுக்கு தான் ஆழம் இருக்கும். அப்படி இதை கடந்து இந்த பக்கம் வந்தாச்சு வடகரைக்கு. வடகரைக்கு போகிற எப்போ 4 மணிக்கு நடக்க ஆரம்பித்தா, 4 மணிக்கு நடக்க ஆரம்பித்து காவிரி பூமண்டலத்தினுடைய எல்லையே தாண்டிட்டாங்க. ஆமாம், 2 மணி நேரம் நடந்தால் ஒரு 4 நாள் 8 கிலோமீட்டர் நடத்தலாம். 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்ரு, 2 மணி நேரத்துக்கு 8 கிலோமீட்டர் நடந்துடலாம். அப்படி 8 கிலோமீட்டர் நடந்தாச்சுன்னா காவிரி பூமண்டலத்தை கடந்தாச்சு. கடந்தால் காட்டு பிரதேசம். அந்த காட்டு பிரதேசத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. ஆசிரமமெல்லாம் எங்கே இருக்கும்னா காட்டு பிரதேசத்தில் இருக்கும். அந்த ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அங்கே ஆசிரமத்தில் யார் இருக்கா அப்படின்னா கவுந்தி அடிகள்னு சொல்லி ஒரு சமண மத துறவி. கவுந்தி அடிகள், அது சில பயக காந்தி அடிகள்னு எழுதுகிறேன். காந்தி அடிகள் அங்கேயும் இருந்தார். அவனுக்கு கவுந்தி அடிகளையும் தெரியாது, காந்தி அடிகளையும் தெரியாது. அதனால் கவுந்தி அடிகள் அவர் சமண மத துறவி, பெண்பால் புலவர். அவன் கோவலனை நல்லா பார்த்துருக்கா. கோவலனை நீ என்ன இப்படி வந்திருக்க, அதுவும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க, எல்லாம் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டிய? அவள் கேட்குறா. இன்னும் பெருசாக மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போகல அவங்க. ஒன்றும் இப்போ நம்மளாக இருந்தால் எவ்வளோ மூட்டை தூக்குறோம் ஐயா? இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 5 மூட்டை எங்களுக்கு. எனக்கே 5 மூட்டை, அவளுக்கு 2 மூட்டை, அவளுக்கு 2 மூட்டை, எங்களுக்கு ஒரு ரயிலில் பாதி மூட்டை இருக்குது. அப்படி தான் நாம் மூட்டையில் ரொம்ப சேர்க்குறோம். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக மூட்டையில் அந்த நகை இருக்குது பாருங்கள், சிலம்பு இவ்வளோ பெருசு இருக்கும். அதை மட்டும் ஒரு துணியில் வச்சு சுற்றி ஒரு பைக்கில் வச்சுருக்குது. அப்புறம் என்னமோ 2-3 சாமான் வச்சுருப்பா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் விசேஷமாக எதையும் எடுத்துக்கலை. அவளும் கேட்கல, அவனும் சொல்லலை. எப்படி புறப்பட்டாங்களோ தெரியணும். நம்ம இப்போ டூர் போகிறப்போனா எவ்வளோ பெரிய, ஒவ்வொருத்தையும் எவ்வளோ பெரிய இட்டு வச்சு தள்ளிட்டு போகிறேன், எவ்வளோ பெரிய பொட்டி.
காரணம் என்னென்னா அவ்வளோ சாமான் இருக்குது, பொட்டி நிறைய சாமான். அது தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அது ரோலர் வேறு வச்சு விட்டான்னா தூக்குறது கஷ்டம் கிடையாது, தள்ளிக்கிட்டே போகிறாங்க. 2 பேரும் வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? விடிய போகிற நேரம். விடிய போகிற நேரத்தில் எங்கே வந்துட்டாங்க? கவுந்தியடிகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. கவுந்தியடிகள் வந்து பார்க்குறாரு, என்ன கோவலன் எங்கே புறப்பட்ட அப்படின்னு. அதுவும் கண்ணகியை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி புறப்பட்டிய, எங்கே போகிற, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறா. அவன் தான் உள்ளதை சொல்கிறேன். ஆமாம், நான் கொஞ்சம் வாழ்க்கையில் நொடிச்சு போனேன், அதனால் எங்ககிட்ட ஒரே ஒரு சாமான் தான் இப்போ இருக்குது. அவள் காலில் போட்டுக்கிற சிலம்பு, அதை விற்று அதை முதலாக வச்சு மதுரையில் வியாபாரம் பண்ணி திரும்பியும் பழைய ஸ்தானத்தை அடைய ஒரு நோக்கம், அதுக்காக இப்போ நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு விவரத்தை சொல்லிட்டேன். அவளுக்கு இது பிடிக்கலை. யாருக்கு? கவுந்தியடிகளுக்கு. அவள் சமண மத துறவி, வயசானவன். அவளுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா சின்ன பிள்ளை அவளுக்கு 25 வயசாக இருக்கும். அவளை பிடிச்சி கூட்டிக்கிட்டு நீ வான்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு போகிறோன்னு. நீங்கள் வசதியான காலத்தில் ஏரோப்ளானில் கூட்டிகிட்டு போகலாம், கஷ்டமான காலத்தில் நடந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏரோப்ளானில் கூட்டிகிட்டு போகிறது வேறு, நடந்து கூட்டிகிட்டு போகிறது வேறு. இது ஒரு சிரமமான வாழ்க்கை. அதுவும் பாதை பூரா நடந்து போகணும். அப்போ ரோடு கிடையாது. காவிரிப்பூம்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு ரோடு கிடையாது. காவிரிப்பூம்பட்டினம் மதுரையும் முக்கியமான நகரங்கள். இது சோழ நாட்டினுடைய தலைநகரம், அது பாண்டி நாட்டினுடைய தலைநகரம். இந்த ரெண்டும் தான் உலக புகழ்பெற்ற தலைநகரங்கள். ஆனால் இதுக்கு ரோடு கிடையாது. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, தைரியமாக நடந்துட்டாங்க. அவள் சொன்னா, நான் நடந்து போகிறேன், அவளும் வர்றேன்ட்டா, நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்னா. அவள் சொன்னா, இதுதான் சைக்காலஜி, சில உளநூல் தத்துவம் நமக்கு தெரியணும். அவள் என்ன சொல்கிறா, நீங்கள் போகாதீங்க, போனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லலை. நான் மதுரைக்கு போக வேண்டியிருக்கு, மதுரையில் அருகனை வணங்கணும், அங்கே இருக்க அந்த அருகனுடைய அருகன்கிறது அவங்களுடைய தெய்வம், நமக்கு முருகனுங்கிற மாதிரி அவங்களுக்கு அருகனை வணங்குகிற பெரியவர்கள் இருக்கார்கள். அவர்களிடத்திலே நான் உபதேசம் பெற வேண்டும். எவ்வளவோ உபதேசம் பெற்றிருக்கா, இருந்தாலும் அவர்களிடத்திலே கொஞ்சம் உபதேசம் பெற வேண்டியிருக்கு. ஆகையினால நான் மதுரைக்கு நான் போக வேண்டியிருக்கு, நான் போகிறேன், நீங்களே என்னோடு வாங்க அப்படின்ட்டா. அப்படி சொல்லாமல் உங்களுக்கு நான் துணைக்கு வரவான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்று வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றா. அதுக்காகத்தான் நம்ம வீடுகளில் பணம் கொடுக்கறது இல்லை, சட்டி முட்டிகளை கொடுக்கறது. எப்போவும் நல்ல விஷயங்கள் நடந்தால் பணம் கொடுக்க மாட்டோம். ஏன் பணம் கொடுக்க மாட்டோம்? பணம் கொடுத்தா வேண்டாம்ட்டுருவா. ஆனால் நான் சட்டி முட்டி ஒரு பொட்டி அது இது கொடுத்தோம்னா சரி வாங்கிட்டு போயிடுவா. நம்ம நாட்டில் பழக்கம், பணம் கொடுத்தா வாங்க மாட்டா. அதெல்லாம் வேண்டாங்க, பணம் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னா. பணத்தை விரும்ப மாட்டாங்க. நம்ம ஜாதியில் பழக்கம், பணத்தை விரும்ப மாட்டார். உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், பணம் கொடுத்தா ரொம்ப பேர் விரும்ப மாட்டார். இந்தாங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தர்றேன் அப்படின்னா வாங்க மாட்டாங்க. அதுக்கு போல் ஒரு 1000 ரூபா பெருமா நம்மளை ஒரு பெட்டியை வாங்கி கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல, உபயோகத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒவ்வொரு நாகரிகம். அதனால் நீங்கள் என்னோடு வாங்க, நான் உங்களோடு வர்றேன் அப்படி சொல்லலை. நான் உங்களோடு வரவானா அவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவள் போக முடியாது. அதனால் அவள் என்ன சொன்னால், நான் அருகனை வணங்கணும், அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அந்த நோக்கத்தில் நான் இப்பொழுது பயணம் வச்சுருக்கேன் மதுரைக்கு, நீங்களே என்னோட வாங்க அப்படின்னா. கோவலனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்கள் உதவி கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, கண்ணகிக்கு ரொம்ப உதவி, நீங்கள் உங்களோட வந்தால் கண்ணகி ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா, ரொம்ப மகிழ்ச்சியம்மா. நான் என்ன பண்ணுறேன்னு நினச்சேன், நீங்கள் வர்றதில் எனக்கு ரொம்ப சில சமயங்களில் நமக்கு அப்படி சந்தோஷம் ஏற்படும், தெரியுதா? ட்ராவலில் ஏற்படும். நாங்கள் வடக்கே போனோம், அப்போ வடமதுரைக்கு போகிறோம்.
வடமதுரைக்கு போகிறபோது அங்கே கோயிலெல்லாம் பார்க்கணும். அங்கே யாரையும் நமக்கு தெரியாது வடமதுரை. அப்போ நான் பூஜை பண்ணிக்கிறேன் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில். நான் பூஜை பண்ணுறதை பார்த்து ஒருத்தர் சிவாஜி மாதிரி இருந்தார், இளைஞர். அவர் ஒரு பக்தர். ஆனால் அவர் வடமதுரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய கோயிலில் உபதேசம் பண்ணுறவர். அவரும் சொற்பொழிவாளர். அவர் என்னை கவனிச்சிக்கிட்டே இருந்தார். நான் பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு எங்கிட்ட விபூதியெல்லாம் வாங்கிட்டு, நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் அப்போ டெல்லிக்கு போயிட்டு வடமதுரைக்கு வர போகிறோம். வடமதுரை உங்கள் ப்ரோக்ராமில் இருக்கானார். இருக்குன்னு. அப்போ நீங்கள் வடமதுரைக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன். சரின்னு நம்பர் வாங்கிட்டோம். நாங்கள் வடமதுரையில் போய் இறங்குற போது மணி 9, ராத்திரி 9. எல்லா கோயிலும் அடைக்கிற நேரம். எல்லா கோயிலும் அடைச்சிருவா. நாங்கள் 9க்கு தான் போய் இறங்குறோம். வடமதுரை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கே பார்த்தாலும் பசுஞ்சாணம். வடமதுரைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பசுஞ்சாணம். அதுதான் கிருஷ்ணனுடைய பெருமை. எங்கே பார்த்தாலும் பசுஞ்சாணம் மணக்கும். அந்த பசுஞ்சாணம் மணக்குது. நாங்கள் இறங்கிட்டோம். கோயிலெலாம் அடைச்சாச்சு. நாங்கள் ஒரு 20 பேர் வேனில் போனோம். அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அந்த பெரியவருக்கு. அவர் உடனே புறப்பட்டு வந்தார். வந்து எங்களை வாங்க நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு கூட்டு போனார். அவர் வீடு பெரிய கட்டு, எப்படின்னா மரத்தாலே கட்டப்பட்டிருக்கு. அதில் மேலே போய் ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இது மாதிரி என்னென்ன பருப்புகள் உண்டோ அவ்வளவு பருப்பும் நிறைய வச்சு எங்களை கொண்டாந்து தந்தார். அது அன்றைய தினத்துக்கு ஒரு 1500 ரூபா இருக்கும். அவ்வளவு பருப்பு கொண்டாந்து எங்களை தர்றாரு. இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது எதுக்கே இவ்வளவு பருப்பு தர்றிய அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு அடியார்கள் நிறைய தர்றாங்க, நான் உங்களுக்கு தர்றேன். அடியார்கள் தந்தாங்கன்னா நம்ம அதை மற்ற அடியார்களுக்கு கொடுக்கணும். தெரிஞ்சுங்க, நமக்கு வர்றதை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அந்த மனப்பான்மை வரணும். ரொம்ப பேருக்கு அந்த மனப்பான்மை உள்ளதுக்கு வச்சுக்கிடுவா. என்றைக்கு உள்ளதுக்கு வைக்கிறோமோ அதுக்கப்புறம் நமக்கு வராது. தெரிஞ்சுங்க, நம்ம எப்போ கொடுக்குறோமோ அப்போ வரும். அவர் எனக்கு இவ்வளோ தந்தார். நான் அப்புறம் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டோம். நான் கேட்டேன், இப்போ கோயிலெலாம் அடைச்சிட்டாலே எப்படி கோயில் பார்க்குறது? நாளை காலைல நாங்கள் புறப்படணுமே அடுத்த ப்ரோக்ராம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கோயிலெல்லாம் நான் திறக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் தான் எல்லா கோயில்லையும் பூசாரி, அங்கே நான் தான் சொற்பொழி செய்கிறேன் உங்களை மாதிரி. நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கோயிலாக திறந்து விட்றேன்னு. இப்போ நாங்கள் இந்த யமுனா நதி கரையில் இருக்கோம். யமுனா நதி கரையில் இந்த பக்கம் வடமதுரை, அங்கே தான் அவன் பிறந்தது, வடமதுரை. அந்த பக்கத்தில் அவன் வாழ்ந்த கிராமம் தெரியுதா? அப்படி 2 ஊரையுமே நாங்கள் பார்த்தோம் அங்கே இருந்துக்கிட்ட. அப்புறம் அந்த கோயிலை திறந்து காட்டினார். எல்லாத்தையும் திறந்து காட்டினார். கோயில் பூரா அடைச்ச கோயிலை திறந்து காட்டினார். அதனால் நான் எங்கள் ராமர் கோயிலை அடைச்சிட்டோம்னா கூட திரும்பி திறந்து காட்டுவேன். ஏன்னா அவர் திறந்து காட்டினார்ல. அதனால் நமக்கு சில முன் உதாரணங்கள் வேணும். திறந்து காட்டினார். அப்புறம் எல்லாம் பார்த்தோம். யமுனக்கரையிலேருந்து அந்த பக்கம் அவன் பிறந்த இடமும் இந்த பக்கம் அவன் வாழ்ந்த இடமும் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள். அப்படி ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கணும் யாத்திரை போகிறது. அப்படி யாத்திரை போகிறது தொடர்பு கிடைக்கலன்னா யாத்திரையில் நம்ம சந்தோஷமாக போக முடியாது. இப்போ 2 பேரும் யாத்திரை போகிறாங்க. இப்போ அவனுக்கு என்ன சந்தோஷம்? கவுந்தியடிகள் நான் வர்றேன் அப்படின்னு அவங்களா நான் வர்றேன் அப்படின்னு வர்றாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நாம் இனிமேல் இவளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவள் பார்த்துக்குவாள். ஆமாம், ஒரு பொம்பளை வந்துட்டா நாம் அதை கவனிக்க வேண்டியதில்லை, அவங்களே பார்த்துக்குவா. அப்படி அவர்கள் புறப்பட்டு நடந்து போகிறாங்க. காவதம் அல்லது கடவாராகி. காவதம்னா காதம்னு அர்த்தம். காதம்னா 10 மைல். ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்கிறாங்கன்னா 10 மைல் நடக்கிறாங்க. அவ்வளோதான் நடக்கலாம் ஒரு நாளைக்கு. அதுவே அதிகம். இப்போ நாங்கள்லாம் நடக்கிறோமே ஒரு நாளைக்கு 16 மைல் நடப்போம். 32 கிலோமீட்டர், 16 மைல்னால் 32 கிலோமீட்டர். அப்படி நாங்கள் நடப்போம்.
10 மைல்ங்கிறது அதிகம் கண்ணகியை கூட்டிகிட்டு நடக்கிற போது. காவதம் அல்லது கடவாராகி அப்படி நடந்து போகிறாங்க. அப்படி போகிறாங்க. போகிற போது ஒரு சோலையில் தங்குறாங்க. எல்லாம் சோலை பகுதி தானே, எங்கே பார்த்தாலும் சோலை, காவிரி கரை தானே. காவிரி வடகரை வழியாக நடக்கிறாங்க. காவிரி வடகரையா வழியாக நடந்தால் எங்கே பார்த்தாலும் சோலையாகத்தான் இருக்கும். காவிரி தண்ணி பாயுது இல்லை. நம்மளாம் எங்கே காவிரியை பார்த்தோம்? நம்ம அங்கே போகிற போது கூட காவிரியில் தண்ணி ஓடாது, தெரியுதா? நம்மளாம் துரதிர்ஷ்டம் பண்ணவங்க, தெரியுதா? காவிரி கரையில் வாழ கொடுத்து, காவிரி கரையில் வாழ்ந்தவங்க தானே நம்ம அந்த ஊரை விட்டுட்டே புறப்பட்டோம். தண்ணியே இல்லாத காட்டுக்கு போயிட்டோம். அங்கே வாழ்ந்துருக்கணும். அதை விட்டு நம்ம கிளம்புனது இருக்கு பாருங்கள், அது நம்ம மக்களுடைய துரதிர்ஷ்டம் தான் அது. சரி, பரவாயில்ல. அங்கே போய் என்னத்தையோ கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்தாலும் கூட பெரிய தொழிலதிபர்கள்லாம் நம்மள யாரும் கிடையாது, தெரிஞ்சுங்க. நல்லா சம்பாதிச்சாலே ஒழிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் நம்மள கிடையாது. பெரிய தொழிலதிபர்கள் வந்திருக்கலாம், அதுக்கு தகுந்த தொடர்புகள் ஏற்படலை, பயிற்சி இல்லை, அனுபவம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சவனுமே பெரிய தொழிலதிபர்களாக வளர்ந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லை, செலவழிச்சுட்டேன். அவங்கள நல்லா சம்பாதிச்சு செலவழித்து கல்யாணத்தை போட்டு நீங்கள் கண்ணா பின்னான்னு செலவழிச்சே பாதி பணத்தை காலி பண்ணிட்டாங்க. மக்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியலை. அதனால் கண்ணா பின்னான்னு செலவழித்து கையில் இருந்த காசையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு கடன் வாங்கிட்டு இப்படியோ ஒரு வாழ்க்கை நடக்குது. சம்பாதிக்கணும், சேமிக்கணும், அதை வச்சு தொழில் பண்ணணும், மேலும் மேலும் தொழிலை வித்தியாசம் பண்ணணும், மேலும் மேலும் தொழிலை வித்தியாசம் பண்ணணும். தொழிலில் போட்டிருக்க பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த தொழில் மேலும் மேலும் வளரணும். அதான் தொழில். அதுக்கு பேர் தான் தொழிற்சாலை, அதான் நிர்வாகம். ரொம்ப பேருக்கு இந்த சாதாரண ஃபார்முலாவே தெரியலை. இப்போ கோவலை என்ன பண்ண, அவனுக்கு குலந்தரு வான்பொருள் குன்றம், பெரிய மலை, அவளையும் தொலைச்சிட்டான்ல. குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தருமனக்கென்ன அப்படின்னு அவனே சொல்கிறான்ல. எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு தான் இப்போ புறப்புறேன், எல்லாத்தையும் திரும்பி நான் சம்பாதிக்கிறேன். எல்லாத்தையும் விட்டவன் திரும்பி சம்பாதிக்க முடியாது, தெரிஞ்சுங்க. எல்லாத்தையும் விட்டவன் அவ்வளவே விட்டாச்சு, 0 பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுன்னா, இப்போ உடம்புலையே இந்த பிபி எல்லாம் 0 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா திரும்பி அவனை உயிர்ப்பிக்க முடியாது. 0 பாயிண்ட்டுக்கு வரப்படாது, 0 பாயிண்ட்டுக்கு வரப்படாது. மேலே அந்த பாயிண்ட் மேலே இறங்குற போதே டக்குன்னு அதை கவனிச்சிடணும். 0 பாயிண்ட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கா ஒரு சோலை. அந்த சோலையில் கவுந்தேடி உட்காந்துருக்காங்க. இந்த பக்கத்தில் கோவலன், பக்கத்தில் கண்ணகி, 3 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கா அடுத்தடுத்து. அப்போ அந்த சோலையில் 2 அயோக்கிய ஒரு அயோக்கியம், ஒரு அயோக்கியச்சி. அவன் அயோக்கியன், தூர்த்தன்னு பேர். அவன் முண்டாட்டி, அவனும் தூர்த்தி. 2 பேருமா அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும், அதாவது மனிதர்களில் ரொம்ப மட்டமான ஜனங்கள். அதெல்லாம் என்னதான் பேசுகிறது அப்படிங்கெல்லாம் தெரியாது, கண்ணா பின்னான்னு பேசுகிறது. அதுக்கு 2ம் நம்ம கவுந்தேடிகிட்ட வந்துச்சு. வந்து சாமி அப்படின்ச்சு. இந்த பிள்ளைய 2 ஆறு அப்படின்னு கேட்டுச்சு. அவ சொன்னா, இது என்னுடைய மக்கள், என்னுடைய மக்கள் அப்படி தானே சொல்லணும். ரொம்ப மரியாதையாக அவ சொன்னா, இது என்னுடைய மக்கள். அது சொன்னிச்சு. மக்கள்ங்கிறீங்க, மக்கள்னு சொன்னால் புருஷன் முண்டாட்டி மாதிரி வாழ்வார்களான்னு கேட்குறாவ. இப்போ 2 பேரும் புருஷன் முண்டாட்டி தானே, அதனால் புருஷன் முண்டாட்டி மாதிரி வாழ்கிறார்கள் அந்த இடத்துல. அதை அது கவனிச்சிருச்சு. சொல்லுது, உடன் வயிற்றோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை, உடன் வயிற்றோர்கள் ஒரு வகுத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒருங்குடன் வாழ்க்கை, அப்படி சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை உரியதா அவர்களுக்கு? இப்படி வாழலாமா அப்படின்னு அவன் கேட்குறா. அந்த பொம்பளையும் அந்த ஆம்பளையும் 2 அயோக்கியங்க. இவங்களை போய் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள்னு சொல்றிய, அந்த பிள்ளைகள் இப்படி கணவன் மனைவி மாதிரி வாழ்கிறாங்களே, வாழலாமா அப்படின்னு கேட்டா. இதை பார்த்தோம், இதை கேட்டோன்னே அவர் 2 பேரும் நடுங்கிட்டா. கண்ணகியும் கோவலனும் நடுங்கிட்டா.
இவர்கள் எள்ளுனர் போலும் என் பூங்கோதையை, என்னுடைய பூங்கோதை இவளை போய் எள்ளுனர் போலும் கேலி பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு கோவம் வந்துட்டு. கோவம் வந்து சொன்னால் ஒரு சாபம் போட்டா. என்ன சாபம் போட்டா, நீங்கள் என்னுடைய பிள்ளைய நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, அயோக்கிய சிறுமிகளா, நீங்கள் முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக, முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக. நீங்கள் நிறையா போங்க, எங்கே நல்ல முள்ளு காட்டுக்குள்ளே போங்க. முது நரி, நரி வந்து இளமையான நரியாக இருந்தால் வலியெல்லாம் தாங்கும், முதுமையான நரியாக இருந்தால் தாங்க முடியாது. நீங்கள் முது நரியாகி முள்ளுக்காட்டுக்குள்ளே திரிங்க, அதான் உங்களுக்கு சரி தண்டனை அப்படின்னு சொன்னான். உடனே அதுக ஊளை இட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடுதுங்க. ஊளை இட்டுக்கிட்டு அப்போவே இப்போ இந்த தவம்ங்கிறது இருக்குது பாருங்கள், அந்த தவத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது, எவ்வளவு பலன் இருக்கிறது, உடனடி பலன் இருக்குது பற்றியலா. அதனால் உடனடி பலன். அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே ஓடுதுங்க நிறையா. அப்போ கோவலனும் கண்ணையும் கேட்குறாங்க, சாமி அது தெரியாமல் ஏதோ பேசிருச்சு, அறியாமை என்று அறிதல் வேண்டும். அவங்க சொன்னது அறியாமை என்று நாம் அறியணும், அதுக்காக நம்ம சாபம் போடக்கூடாது. நீங்கள் அதனால் சாபம் போட்டதை நீக்கி அதுகளுக்கு சாப விமோசனம் கொடுங்கள்னு கேட்டார்கள். அப்போ இந்த 2 பேருடைய குணம் எப்படி இருக்கு பற்றியலா. உடனே இவர்களுக்காக அந்த அம்மா சொன்னிச்சு, 1 வருஷ காலம் அவர்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே முதுநரியாக திரியட்டும், அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு விட்டுட்டா. இது ஒரு நிகழ்ச்சி. இது கண்ணகி கோவலனுடைய மனநிலையை காட்டக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் என்ன நடந்து போகிறா, தினம் நடக்கிறா. இப்போ என்னாச்சு, காலையில் விடிகாலம் இவங்க காவிரி மண்டலத்தை விட்டு புறப்பட்டதுனால விடிய 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 என்னாச்சு, செய்தி ஊருக்குள்ளே பரவிருச்சு. எங்கே காவிரி மண்டலத்தில் என்ன செய்தி பரவணுச்சு, கண்ணகியும் கோவலனும் ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, எப்படி போகிறாங்க தெரியாது. ஆனால் 2 பேரும் ஊரை விட்டு புறப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்தி தெரிஞ்சுது. 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப கவலைப்படுதுங்க. அங்கே இருக்கிற ஜனங்க ரொம்ப கவலைப்படுதுங்க. ஐயோ இப்படி நல்ல பிள்ளைகள், ஒன்றும் விவரம் தெரியாத பிள்ளைகள் இப்படி புறப்பட்டு எங்கேயோ போகுதுகளே அப்படின்னு எல்லாம் ஊரே கொந்தளிக்குது. ஏன்னா போனது யார், கோவலனும் கண்ணகியும், அந்த ஊர்லேயே மிக முக்கியமான புள்ளிகள். அதனால் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். ஆனால் இவங்க புறப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. புறப்பட்டு போகிறபோது வேடுவர்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு வர்றாங்க. காட்டுக்குள்ளான வர்றாங்க. காடு, சோலை, ஆறு இப்படி பகுதிகளில் வர்றாங்க. அப்படி வர்ற போது வேடுவர்கள் வசிக்கக்கூடிய பிரதேசம் வேட்டுவ வரின்னு பேர். அங்கே வந்தாச்சு. அங்கே வந்தால் அந்த வேடுவர்கள் ஒரு விதமாக அவங்களுடைய சாமியை கும்பிடுவாங்க. வேடர்கள் எப்படி கும்பிடுவாங்க, சாமிக்கு சாலினின்னு ஒருத்திக்கு அழகு பண்ணி அவளுக்கு சாமி வரும்படியாக பண்ணுவார்கள். சாலினின்னு பேர். சாலினிக்கு அழகு பண்ணி அவளுக்கு சாமி வரும்படியாக பண்ணுவார்கள். அதில் இருக்க குமரிப்பெண் ஒருத்திக்கு தெய்வமாக அலங்காரம் பண்ணி அவளை குமரி தெய்வமாக அலங்காரம் பண்ணி அதை வழிபடுவார்கள். இது வேட்டூருடைய பழக்கம். இப்போ குமரி பெண்ணை அலங்காரம் பண்ணி வழிபடுகிறார்கள். அப்படி வழிபடுகிற போது இந்த சாலினிக்கு தெய்வம் வரும். இப்போ நம்ம வீடுகளில் சாமி வருது பாருங்கள். சாமி வந்து பார்த்துருக்கீங்களா? சாமி வந்தால் அது பாட்டுக்கு ஆடும், ஓடும், குதிக்கும். சரிதா? சாமி வந்தால் அப்படிலாம் ஒரு மனநிலை ஏற்படும், சூழ்நிலை ஏற்படும். சாமிகிட்ட நம்ம விளையாடக்கூடாது. எப்போதுமே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், சட்டத்தோடும் சாமியோடும் விளையாடக்கூடாது. சட்டத்தோடும் சாமியோடும் விளையாடக்கூடாது. சட்டத்தை நீங்கள் நம்பலை, பேசாமல் இருந்துடணும். சாமியை நீங்கள் நம்பலை, பேசாமல் இருந்துடணும். சட்டத்தோடையும் சாமியோடையும் விளையாடக்கூடாது. சட்டத்தோடு விளையாண்டான் சில பேர்,
அவெல்லாம் திரும்பி உள்ளே போயிட்டேன். இந்த சட்டம் நம்மளை ஒன்றும் பண்ணான்னு சொன்ன முறை உள்ளே போயிட்டேன். அது மாதிரி தான் சாமியும் எங்களுக்கு குணக்குடிக்கு பால் குணம் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் ஒருத்தனுக்கு சாமி வரும். அப்படி சாமி வந்தவன் சாமி வந்து ஆடினேன். பக்கத்தில் ஒருத்தன் நின்னேன். அவன் இந்த சாமியை நம்பாதவன். அவன் சொன்னேன், இது சும்மா பொய் சாமி ஆடுது. அவன் இது சும்மா பொய் சாமி ஆடுது. அவன் சொல்கிறேன், இது பொய் சாமி. இது மாதிரி பேசாமல் இருந்துக்கலாம், இது பொய் சாமி ஆடுதுனேன். அவங்களாம் சொன்னாங்க அங்கே இருந்தவன், சாமி பால் குடம் எடுத்து போய் செலுத்தியிருக்கு. அப்போ சொல்கிறேன், இது பொய் சாமி அப்படின்னேன். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அப்படின்னா சொல்லாதரா, பொய் சாமின்னு சொல்லப்படாதரா அப்படின்னா. இது பொய் சாமி தான், நான் வேணா ப்ரூவ் பண்ணுற பாருங்க அப்படின்னு அந்த சாமிக்கு முன்னால் போய் நின்று கையை அப்படி மடிச்சுக்கிட்டேன். இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அந்த சாமிகிட்ட கேட்குறேன், நீ உண்மையான சாமியாக இருந்தால் சொல்லு, இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. அந்த சாமி சொன்னிச்சு, போடா வெறும் பயலை, போடா வெறும் பயலை அப்படி. ஏன்னா கையில் ஒன்றும் இல்லைல்ல, போடா வெறும் பயலை அப்படின்னுச்சு. அவன் வீட்டுக்கு வந்தாங்க, பொண்டாட்டி செத்து போனான். அங்கேருந்து பொண்ணக்குள்ளேருந்து வீட்டுக்கு வந்தேன், பொண்டாட்டி செத்து போனான். அதுலேருந்து 4 நாளில் அவனுக்கு பணம் கொடுத்து வச்ச இடமெல்லாம் போச்சு. அவன் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளே போண்டியாக போனேன், விரும்பையெல்லாம் போனேன். இது நடந்தது தேவகோட்டையில், அது நடந்தது. ஏன்னா சாமியோடலாம் விளையாடக்கூடாது. நீ நம்பினா நம்பு, நம்பலையா உன் வேலையை பார்த்துட்டு போ. சாமியோட விளையாடக்கூடாது. அது மாதிரி சட்டமும், இந்த சட்டம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா பிடிச்சி உள்ளே வச்சிடும். ரொம்ப பேரை உள்ளே வச்சுருக்குல்ல. அதனால் சாமியோடையும் சட்டத்தோடையும் விளையாடக்கூடாது. இப்போ அந்த பொம்பளை பிள்ளைய ரெண்டும், ஒரு பையனும் ஒரு தூர்த்தனும் விளையாண்டாங்க. முள்ளுடை காட்டின் முதுநரி ஆகுக அப்படின்னு சொன்னான். காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு, அது நிறையா போயிடுச்சு. இப்போ வேட்டுவ வரி வேடர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. அங்கே சாலினின்னு ஒருத்திக்கு சாமி வருது. அதான் அழைக்கிறாங்க. சாமியை அழைக்கணும், தெரியுதா? சாமி அதுவாக வராது. சில பேருக்கு அதுவாக வரும், ஆயின்னு கத்தும், எந்திரிச்சு போயிடுவாங்க எல்லோரும் பயந்துக்கிட்டு. சாமி அதுவாக வரும். சில சமயம் அழைக்கணும் சாமியை. அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமான்னு ஒரு பாட்டு வருது பற்றியா, அப்படியே அழைக்கிறது சாமியை. சாமி வந்தது. எதுக்காக சாமியை எல்லாருமா சேர்ந்து வேட்டுவர்கள் பூரா சேர்ந்து அழைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல வாக்கு சொல்லணும். நல்ல வாக்கு, சாமி வந்து நல்ல வாக்கு சொல்லணும். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, இந்த வருஷம் நல்லா இருக்கும், உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லணும். அதுக்காகத்தான் சாமியை வரவழைச்சா. ஆனால் அவங்க சாமி அங்கே கர்ப்பகிரகத்துக்கிட்ட நிற்கிறாங்க அந்த கூட்டம். அந்த நேரம் பார்த்து கண்ணகி, கோவலன், கவுந்தேடிகள் 3 பேரும் கோயிலுக்குள்ளே நுழைகிறாங்க. நுழைஞ்சவ பார்த்தா அங்கே ஒரு 50 பேர் உட்காந்துருக்கா. நம்ம அவங்களுக்கு பக்கத்தில் போய் உட்கார வேண்டாம் அப்படின்னு புரகாரத்தில் வந்து பின்பக்கம் உட்காந்துட்டா. அவங்களுக்கு தெரியாமல் புரகாரத்தில் வந்து பின்பக்கம் உட்காந்துட்டா. இப்படி உட்கார்ந்த பிற்பாடு இந்த சாலினிக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்ததனுடைய நோக்கம் அந்த வேட்டுவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்கிறது. ஆனால் அந்த சாமி புரகாரத்தில் ஓடுது. இது வரைக்கும் ஓடலை, இப்போ ஓடுது. எல்லோரும் பின்னால் ஓடுறாங்க. என்னடா சாமி இன்றைக்கி புதுசாக ஓடுது அப்படின்னு எல்லோரும் ஓடுறாங்க சாமி பின்னால். அது நேராக எங்கே முடிச்சு புரகாரத்தினுடைய பின்பக்கத்துக்கு வந்துச்சு. வந்து கண்ணகிக்கு முன்னால் நின்றுச்சு. நின்று, இவளோ கொங்கச்செல்வி கொடுமலையாட்டி தென்தமிழ்ப்பாவை செய்ததவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று தெய்வமுற்று உரைப்ப. இது சொன்னது தெய்வந்தான் சொன்னிச்சுன்னு இளங்கோடிகள் சொல்கிறாரு. தெய்வம் வந்து தெய்வ வாக்கு சொல்லிச்சு, இவளோ கொங்கச்செல்வி. இப்போ அந்த சாமியை வரவழைச்சது அவங்களுக்கு நல்ல வார்த்தை கேட்கறதுக்காக. ஆனால் அது யாருக்கு நல்ல வார்த்தை சொல்லுது? கண்ணகிக்கு சொல்லுது. கண்ணகி அங்கே வந்து ஒரு விஷயமே இல்லை. கண்ணகி வந்ததே யாருக்கும் தெரியாது. 3 பேர் வந்து உட்காந்துருக்கா. நேர கண்ணகிட்ட வந்து நிற்குது. இவளோ கொங்கச்செல்வி குடமலையாட்டி தென்தமிழ்ப்பாவை செய்ததவ கொழுந்து ஒரு மாமணியா உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என தெய்வமுற்று உரைப்ப. தெய்வம்
சொல்லிய வார்த்தை இது அப்படின்னு இளங்கோடிகள் சொல்கிறாரு. அப்படி தெய்வமே வந்து சொன்னிச்சு. இதெல்லாம் பின்னால் பலிச்சிருச்சு. அவர் சொன்னது பலிச்சிருச்சு. இவ்வளோ கொங்கை செல்வி, கொங்கு நாட்டினுடைய செல்வி குடமலை ஆட்டி, குடம்னா மேற்குன்னு தான், மேற்கு மலையில் தான் அவன் தெய்வமாக போகிறா. குடமலை ஆட்டி மேற்கு மலையில் தான் அவன் தெய்வமாக இருக்கிறான். குடமலை ஆட்டி தென்தமிழ் பாவை செய்ததவ கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி, ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி. அப்படி அதை பாராட்டி அது சொல்லுது அந்த சாமி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்ணகியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே. இப்போ கண்ணகியினுடைய ஸ்டேட்டஸ் அந்த இடத்துல உயர்ந்து போச்சு. ஸ்டேட்டஸ்னால் அவளுடைய நிலைமை. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவளை பாராட்டி சொன்னோடனே அவளுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துருச்சு. அப்போ அவள் எப்படி நடந்துக்கிறா? புருஷனுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறா, புருஷனுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாள்? பேதுறவு மொழிந்தனள் மூதறிவாட்டி. எப்படி சொல்கிறா? பேதுறவு மொழிந்தனள் மூதறிவாட்டி. மூதறிவாட்டினா என்ன? அவள் ரொம்ப வரம் தெரிஞ்சவதான் சாலினி. மூதறிவாட்டி பெரிய அறிவுடையவதான். ஆனால் என்னை பற்றி சொன்னது பேதுறவு. அது அவளை உண்மை இல்லை, பேதுறவு. பேதமையினால் சொல்லிட்டா. அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. பேதுறவு மொழிந்தள் மூதறிவாட்டி என்று அரும்பர் கணவன் பெரும்புறத்து ஒடுங்கி. கொஞ்சம் நல்ல வாட்ட சட்டமாக இருக்கேன். அவன் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிக்கிட்டு விருந்தின் மூரல் அரும்பினல் நிற்ப. லேசாக சிரிச்சாலாம், லேசாக சிரிச்சாலாம். இப்போ தான் லேசாக சிரிக்கிறா கண்ணகி, லேசாக சிரிக்கிறா. ஏன்னா இவளை பற்றி அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பாராட்டி சொல்லிட்டாள்ல. அதனால் விருந்தின் மூரல் அரும்பினல் நிற்ப. லேசாக சிரிச்சா. சிரித்து அவ்வளோ பெரிய பாராட்ட சாதாரணமாக விலக்கிட்டா கண்ணகி. இதுதான் கண்ணகியினுடைய மிகப்பெரிய பெருந்தன்மை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு மதுரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். மதுரை எவ்வளவு தூரம் இருக்குது? 300 மைல். 1 மைல் 2 மைல் இல்லை. காவிரிப்பட்டினத்துலேருந்து மதுரை 300 மைல். ஒரு நாளைக்கு 10 மைல் தான் நடக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை நாள் நடக்கணும்? 30 நாள் நடக்கணும், 1 மாதம் நடக்கணும். அப்படி நடந்து போகிறது பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். போகிறபோது கண்ணகி வெயில் தாங்கலை. அதனால் புருஷன்கிட்ட சொன்னால், நம்ம கொஞ்சம் வெயில் தாழ நம்ம கொஞ்சம் இருட்டு வர்ற போது நடப்போம் அப்படின்னா. அவனும் அதுவும் சரிதான் அப்படின்னு பகலில் நடக்கிறதுக்கப்புறம் வெயில் அதிகமானதுனால, ஏன்னா இதெல்லாம் சித்திரை மாதம் நடக்குது, அதனால் நம்ம வெயில் தாழ போகலாம் என்று அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அப்புறம் படுங்கதிர் அமையம் பார்த்திருந்தோர்க்கு கொடுங்கோல் வேந்தன் குடிகள் போல. படுங்கதிர் அமையம் பார்த்திருந்தோர்க்கு கொடுங்கோல் வேந்தன் குடிகள். கொடுங்கோல் வேந்தன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுடைய குடிகள்லாம் என்ன நினைப்பாங்களாம்? இவன் எப்போ தொலைவேன்? கொடுங்கோல் வேந்தனுடைய குடிகள் என்ன நினைப்பார்கள்? இப்போ எப்போ இவன் தொலைவேன் அப்படின்னு நினச்சது மட்டுமில்ல, அவன் தொலைகிறதுனால இவளுடைய பிரச்சனை தீராது. எப்போ நல்ல ராஜா வருவேன்? ராஜ்யத்துக்கு கெட்ட ராஜா போயிடணும், அழிஞ்சிடணும். ஆனால் நல்ல ராஜா வரணும். வரலைன்னா பிரயோஜனம்லாம் போயிடும். கொடுங்கோல் வேந்தனுடைய குடிகள் ஒரு கெட்ட ராஜா அழியணும், நல்ல ராஜா வரணும். அப்படி படுங்கதிர் அமையம் பார்த்திருந்தோர்க்கு. இவங்க எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, படுங்கதிர் அமையம். கதிர்னா ஒளி, படுங்கதிர்னா மறையிற ஒளி. மறையிற ஒளினா சூரியன் மறையணும். ஆனால் படுங்கிறதுக்கு 2 பொருள் உண்டு, எதிர்ப்புதமான பொருள். படுங்கிறதா மறைதல்னு ஒரு பொருள், தோன்றுதல்னு ஒரு பொருள். எனக்கு மனசில் படுதுங்கிறான்ல, மனசில் படுதுன்னா தோன்றுதுன்னு அர்த்தம். படுங்கதிர் அமையம் பார்த்திருந்தோர்க்கு. படுங்கதிர்னா அவர்களுக்கு அந்த சூரியன் மறையணும், சந்திரன் தோன்றணும். சந்திரன் தோன்றணும், அப்போ தான் அவங்க நடக்கலாம். இல்லைன்னா நடக்க முடியாது, பாதை தெரியாது. அதனால் சூரியன் மறைய வேண்டும், சந்திரன் தோன்ற வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அது எப்படின்னா, கொடுங்கோல் வேந்தன் அழிய வேண்டும், நல்ல செங்கோல் வேந்தன் தோன்ற வேண்டும்
என்பது போல் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி நல்ல சந்திர வழியில் அவர் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். போகிற போது உறையூருக்கு வந்தாச்சு. உறையூருக்கு வந்தோடனே ஒரு படகுல ஏறி தென்கரைக்கு வந்துடுறாங்க. உறையூருங்கிறது எங்கே இருக்குது? திருச்சிக்கிட்ட இருக்குது உறையூர். இப்போ திருச்சி வந்தாச்சு. உறையூரில் ஒரு படகுல ஏறி உறையூருடைய இந்த பக்கம் வந்தாச்சு. தென்கரைக்கு, காவிரி தென்கரைக்கு வந்தாச்சு. வந்த பிற்பாடு அப்புறம் தென்கரை வழியாக நடக்கிறார்கள். நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ மதுரைக்கு வரணும், மதுரையை நெருங்கணும். ஒரு மாதம் ஆக போகுது. கிட்டத்தட்ட மதுரையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். அப்போ ஒருத்தன் வர்றேன் வந்து கோவலன்ட்ட கோசிகன்னு அவன் பேர். கோசிக மாணினா பிரம்மச்சாரி. கோசிகன்னு பேர். அவன் நீ புறப்பட்டா ஊரே ராமனை இழந்த அயோத்தி மாதிரி கஷ்டப்படுதப்பா. ராமனை இழந்த அயோத்தி மாதிரி கஷ்டப்படுது. அப்படி இருக்கிற போது நீ அப்படி ஊரை விட்டு புறப்படலாமா? என்ன தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு அவன் கேட்குறேன். இவன் சொல்கிறேன், நான் வேறு வழி இல்லாமல் தான் புறப்பட்டேன் என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வர்றபோது மதுரைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்தோடனே இந்த யாழ்ப்பாணர்கள்லாம் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. மதுரைக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணர்கள். அவங்களாம் யாழ் எடுத்து வாசிக்கிறாங்க. இவனுக்கு யாழ் வாசிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனால் யாழ் எடுத்து இவன் யாழ் கொண்டுட்டு போனானா அவங்ககிட்ட வாங்கி வாசித்தானான்னு தெரியுதா? ஏன்னா எல்லார்ட்டையும் யாழ்லாம் கொண்டுட்டு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம எல்லாமே கொண்டு போகிறோம். அங்கங்கே ஒருத்தர் சட்டி, ஒருத்தர் கரண்டி, ஒருத்தர் பிளேட்டு, இப்படி வாங்கினா எல்லாம் சேர்த்துடலாம். ஒருத்தர்கிட்டே எல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் யாழ் எடுத்து எல்லாம் வாசிக்கிறா. இவன் சொன்ன நானும் வாசிக்கிறேன் கொண்டாங்கன்னு வாசிக்கிறேன். இவனுக்கு யாழ் வாசிக்கிற மூடு இப்போ தான் வருது. எப்போ அந்த மூடு போச்சவனுக்கு, காணல் வரி ஆண்பாட தானொன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள் அப்படின்னு அவள் பேரில் இந்த வெறுப்பில் யாழ் வாசிக்கிறத விட்டுவேன். இப்போ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்கெல்லாம் யாழ் வாசிக்கிறாங்க. இப்போ 4 பேர் பாடினோடனே 5ஆவது ஆள் நான் பாடுறேன்னு வர்றாள்ல. 10 பேர் பாடினா 11 ஆள் நான் பாடுறேன் அப்படின்னு வருவார். அதான் கம்பெனின்னு பேர். அவன் யாழ் வாசிக்கிறேன், ரொம்ப நல்லா வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு அவங்களெல்லாம் பார்த்து கேட்டேன்னா, மதுரை எங்கே இருக்குன்னு, எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டேன். அவங்கெல்லாம் இவன் ரொம்ப நல்லா வாசிக்கிறேன். அதனால் அவனுக்கு பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க, மதுரை தானே. இந்த பாரு, மதுரை தென்றல் வந்தது காணீர், பொதிகை தென்றல் போலாது இயங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர். இந்த தென்றல் வருது பாரு, இது மதுரை தென்றலப்பா. பொதிகை தென்றலாக இருந்தால் குளிர்ச்சியாக இருக்கும், பொதிகை மலையிலேருந்து வர்றது. இது குளிர்ச்சி இல்லை. அந்த மதுரையில் ரொம்ப பேர் ஆப்பம் சுடுறாங்க, இட்லி சுடுறாங்க, ஆமை வடை சுடுறாங்க. அந்த வாசமெல்லாம் சேர்ந்து வரும், அந்த வாசமெல்லாம் சேர்ந்து வரும். அதனால் ஆமை வடை சுட்டால் அந்த வாசம் வரும். நம்ம என்னென்ன பண்ணாலும் அந்த வாசமெல்லாம் சேர்ந்து வரும். அதனால் மதுரை தென்றல் புதிய தென்றல் போலாது இயங்கு மதுரை தென்றல் வந்தது காணீர். மதுரை தென்றல் வருது, அதனால் நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் வந்துட்டிய அப்படின்னு சொன்னான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு வைகை கரைக்கு வந்தாச்சு. வைகைன்னா அப்போ நல்லா வளமாக ஓடுது வைகை தண்ணி. இப்போ கையை வச்சா தான் தண்ணி ஓடுது இப்போலாம். வைகையெல்லாம் இப்போ தண்ணியெல்லாம் போய் ரொம்ப நாளாச்சுப்பா. வைகையிலெல்லாம் தண்ணி எப்போ தான் ஓடுது. அதனால் அந்த ஆற்றுல இறங்குறோது கொஞ்சம் அவுத்து விட்றான் தண்ணியை. அதான் வைகைக்கெல்லாம் தண்ணி அந்த காலத்தில் இயற்கையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்தோடனே இப்போ அதை வைகையை பார்க்குறாங்க. வைகையை பார்த்தா
அந்த பூ, வைகையில் இருக்க பூ, அந்த பூவெல்லாம் அப்படி காலெல்லாம் நடுங்குதான். காலெல்லாம் நடுங்குது. பூவுடைய கால் இருக்கும்ல, அந்த காலெல்லாம் நடுங்குதான். ஏன் நடுங்குது? காலுற நடுங்கி, காலுற நடுங்கிங்கிறேன். ஏன் நடுங்குது அப்படின்னா, காற்று, காலெல்லாம் காற்று, காற்று படுறதுனால அது நடுங்குது. அது எப்படி இருக்கா இவளுக்கு? தையற்குருவது தான் அறிந்தனள் போல், தையற்குருவது தான் அறிந்தனள் போல். ஐயோ, மதுரைக்குள்ளே போகிறாளே, இவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவளுக்கு தெரியலையே, எனக்கு தெரியுது. வைகை நினைக்குதான், இவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவளுக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அதனால் அது நடுங்குதான். அப்புறம் படகுல ஏறி போகிறாங்க. போய் அக்கறையில் இறங்குறாங்க. இறங்கி அப்படி சுற்றி வர்றாங்க. மதுரை வந்து சுற்றி தானே வருது. மதுரை நீங்கள் அன்னைக்கு உள்ள மதுரையும் அதே தான், இன்றைக்கி உள்ள மதுரையும் அதே தான். மீனாட்சி அம்மன் கோயில், அந்த காலத்துலேருந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான். கோயிலுக்குள்ளே ஆடி வீதி, அதுக்கப்புறம் வெளியில் சித்திரை வீதி, அப்புறம் ஆவணி மூல வீதி, அதுக்கப்புறம் மாசி வீதி, மாசி வீதிக்கு அப்புறம் கோட்டை, கொத்தளம், அகழி, அதுக்கப்புறம் வெளி வீதி. இப்படி தான் இருக்குது மதுரை இன்றைக்கும். அந்த காலத்தில் வெளி வீதிங்கிறதுக்கு என்ன பொருள்னா புறஞ்சேரின்னு பேர். அந்த காலத்தில் வெளி வீதின்னு சொல்ல மாட்டாங்க, புறஞ்சேரி. புறம்னா என்ன? வெளி. சேரினா வீதி, சேரினா வீதி. புறஞ்சேரினா என்ன? வெளி வீதி. அப்படி வெளி வீதி எங்கே ஏரி. இப்படி தான் அந்த ஊர் இருக்குது. நடுவில் கோட்டை, கொத்தளம், அகழி, இதுதான் அந்த ஊரை அமைச்சிருக்குது. உள்ளே போனால் 3 வீதி, வெளியில் வந்தால் ஒரு வீதி, வெளி வீதி. இதுதான் அதனுடைய அமைப்பு. இவங்கெல்லாம் ரொம்ப பேர் வெளி வீதியிலே வசிக்கிறவங்க. இப்போ வெளி வீதிக்கு மேலே வெளியூருக்கெல்லாம் ரொம்ப பேர் போயிட்டேன். இப்போ மதுரை எங்கெங்கேயோ போயிடுச்சு, தெரியுதா? அப்போ இருந்த மதுரை அவ்வளவுதான். அப்போ வெளி வீதி, அங்கே நிறைய பேர் வசிக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் ரொம்ப வசிக்கிறார்கள் அப்படின்னா, முனிவர்கள், ஆசிரமத்தில் வசிப்பவர்கள், கவுந்தியடிகளை போன்றவர்கள், இவர்கள்லாம் அங்கே அதிகமாக வெளியில் வசிக்கிறார்கள். எல்லாம் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்களெல்லாம் கீழே விழுந்து வணங்கினாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார்கள். இப்போ இவங்க 3 பேரும் நீ உள்ளே போகணும், எங்கேயாவது போய் தங்கணும். இப்போ நம்ம திருவொற்றியூருக்கு வந்துட்டோம்னா எங்கே தங்குறது? முதல்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இங்கே வந்துட்டோம்னா முதல்ல நம்ம அருணாலத்துக்கு பேசணும், கதவை திறந்து விட சொல்லணும். சரிதா? 4 பேருக்கு சொல்லி, அப்போ பலகாரங்களாரும் சாப்பாடு ஏதாவது கொண்டாங்கப்பா, நாங்கள் சாப்பிடணும், இதெல்லாம் சொல்லணும். அப்புறம் இங்கே தங்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு வந்து இந்த வாசப்படில் உட்காந்துக்கிட்டே இருந்தா, நாச்சி இப்போ அவர் வீட்டில் இருப்பார், நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பேன், நாங்கள் வாசப்படிலே இருக்க வேண்டியது, வாசப்படிலே இருக்க வேண்டியது. அப்படிலாம் இருக்க முடியாது. அதுக்கு வேண்டிய வசதி வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும். இப்போ இவங்க மதுரைக்கு வெளிப்பக்கம் வந்தாச்சு, புறஞ்சேரி வெளி வீதிக்கு வந்தாச்சு. எங்கே போகிறது, எங்கே தங்குறது? இது அந்த காலத்தில் இருந்த மதுரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிலப்பதிகார மதுரை. அந்த கோட்டையெல்லாம் பிற்காலத்தில் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் இருந்த கோட்டை, கொத்தளம், அகழி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச பிற்பாடு விஸ்வநாத நாயக்கன்னு ஒருத்தன் 500 வருஷத்துக்கு முன்னால் தெலுங்கானாவிலேருந்து வந்தேன். விஸ்வநாத நாயக்கன்னு பேர். அவன் தான் அங்கே தளபதி. அவங்க அப்பா ராமநாயக்கன், அவன் இந்த நாட்டு மேலே படையெடுத்தேன். கிருஷ்ணதேவராயருடைய சார்பாக படையெடுத்தேன். நல்ல சரித்திர நிகழ்ச்சி இப்போ நான் சொல்கிறேன். கிருஷ்ணதேவராயர் தான் அப்போ தென்னாட்டிலேயே மிகப்பெரிய ராஜா கிருஷ்ணதேவராயர். இந்த பீமன் இருக்கானே, இவன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. கிருஷ்ணான்னு கூப்பிடுவேன் ராஜாவை, அவ்வளவு நட்பு. அவன் தலைமையில் படையெடுத்து வந்தார்கள். படையெடுத்து வந்து பாண்டிய மன்னர்களை விரட்டி அடித்து அந்த நாட்டை பிடிச்சிருந்தாங்கல்ல முஸ்லீம்கள், அவங்களெல்லாம் விரட்டி அடித்து அந்த ராஜ்யத்தை விடுவித்தார்கள். விடுவித்து இந்து ராஜ்யம் ஆக்கினார்கள். இந்த பீமங்கிறவன் இந்து ராஜ்யம் ஆக்கிடுச்சு. ஆக்கின உட்பட அவன் என்ன செஞ்சான், நாளாக நாளாக
அந்த கிருஷ்ணதேவராயர் போடுற ஆர்டரை இவன் மதிக்கிறது இல்லை. இவனே நினச்சபடி அரசாள ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சில ஊர்களில் உண்டு, தெரியுதா? நினச்சபடி அரசாள ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த ராஜ்யத்தை கட்டுப்படுத்த முடியலை கிருஷ்ணதேவராயரால். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறேன். அதனால் அவனை வெல்லணும். யார் இப்போ படையெடுத்து போறீங்கன்னு கேட்டேன். எங்கே சட்டசபையில் கேட்குறேன். எல்லாரும் அவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க. அவனை எதுக்க எங்களால் முடியாது, அவன் பெரிய ராஜா, அவன் பெரிய தளபதி, அவனை எதுக்க முடியாது என்று எல்லோரும் பதில் சொன்னார்கள். ஆனால் ஒருத்தர் எந்திரிச்சிருந்தேன், நான் போய் அவரை வெற்றி பெற்று உங்களுக்கு முன்னால் கைதியாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். உங்கள் அதிகாரத்தை மீறி அந்த ஆள் செயல்படுவாரே, ஆனால் அது நம்ம ராஜ்யத்துக்கு இடுக்கு. நான் அவரை ஜெயித்து உங்கள் முன்னாலே கொண்டு வந்து கைதியாக நிறுத்துகிறேன் அப்படின்னு. பார்த்தா அவன் யார் தெரியுமா? அந்த பீமனுக்கு மகன் விஸ்வநாத நாயக்கன். ராஜா சொன்னேன், ஏப்பா நீ உங்கள் அப்பாவே எதிர்த்து பிடிச்சி கொண்டாடுவியா அப்படின்னு கேட்டு. எனக்கு அப்பாவெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ராஜா தான் முக்கியம். ராஜ விசுவாசம் இல்லாத ஒருத்தையும் தளபதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் நான் அவனை பிடிச்சி கொண்டாடுறேன் அப்படின்னு பெரிய படை திரட்டி வைகைக்கு இந்த பக்கம் நிற்கிது படை, பெரிய படை, லட்சக்கணக்கான படை நிற்கிது. அவன் உள்ளே இருக்கேன். அப்பனுக்கு ஒரு செய்தி அனுப்புனேன், 24 மணி நேரத்தில் நீ சரணாகதி அடையணும், அடையலைன்னா நாங்கள் உன்னை தாக்க ஆரம்பித்து விடுவோம், கைது பண்ணி விடுவோம், இல்லாவிட்டால் சரணாகதி அடை அப்படின்னு செய்தி அனுப்புனேன். அவன் உடனே மந்திரி சபையை கூட்டினேன். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு. எல்லாரும் சொன்னேன், பேசாமல் சரணாகதி அடைஞ்சிருங்க. ஆமாம், தோக்குற நேரம் வந்தால் எல்லாரும் தோக்குற பக்கம் சேர மாட்டாப்பா. எவனுமே தோக்குற பக்கம் சேர மாட்டான். நோபடி வில் பெட் ஆன் தி லூசிங் ஹார்ஸ்னு சொல்லுவேன். அதாவது இந்த குதிரை பந்தயம் இருக்கு பாருங்கள், குதிரை பந்தயத்தில் எந்த குதிரை தோக்குதோ அந்த குதிரையின் மேலே ஒருத்தன் பணம் கட்ட மாட்டேன், ஜெயிக்கிற குதிரைக்கு தான் பணம் கட்டுவேன். அதே மாதிரி தான் படையும். ஒருத்தன் கூட அவனுக்கு சார்பாக பேசலை. அவன் 24 மணி நேரம் டைம் இருக்குது, அப்புறம் 24ஆம் மணி நேரம் முடிகிற போது நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சேன். அவனை விலங்கு போட்டு விஸ்வநாத நாயக்கன் சொந்த அப்பாவை விலங்கு போட்டு கிருஷ்ணதேவராயருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினேன். இதோ உங்களை எதிர்த்தவன் அப்படின்னு. அவன் சொன்னேன், இப்படி ஒரு பிள்ளையை நான் உலகத்தில் பார்த்ததில்லப்பா. தகப்பனார் செய்ததை தவறை நீ திருத்திட்ட. உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மகா அவமானம் இந்த ஆள் செய்தது, அதை நீ தீர்த்திட்ட, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன தண்டனைன்னு அவன் கேட்டேன். இதுக்கு என்ன தண்டனைன்னா மரண தண்டனை அப்படின்னு ராஜா சொன்னார் கிருஷ்ணதேவராயர். இவன் சொன்னேன், என்னுடைய தகப்பனார் என்பதனால நான் அவருக்கு உயிர் பிச்சை கேட்கிறேன், அவரை நீங்கள் உயிரோடு விட வேண்டும் அப்படின்னு கேட்டார். சரி, உனக்காக நான் அவன் உயிரோடு விடுகிறேன் அப்படின்னு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனை வந்து பக்கத்தில் உட்கார்றான், நீ என் பக்கத்தில் உட்கார்றா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவனை பக்கத்திலே வைத்து கொண்டான். ஏன்னா விட்டால் திரும்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், பக்கத்தில் வச்சுக்கிட்டா பிரச்சனை பண்ண மாட்டேன், பக்கத்தில் வைத்து கொண்டான். அந்த விஸ்வநாத நாயக்கனை ராஜா என்ன செஞ்சார் கிருஷ்ணதேவராயர், உனக்கு இப்பொழுது நான் முழு ஆட்சி உரிமை தருகிறேன். உங்கள் அப்பா அந்த ராஜ்யத்துக்கு ஆட்சி உரிமை கேட்டு தான் இவ்வளோ பண்ணார், அவருக்கு நான் கொடுக்கல. இப்போ உனக்கு நான் தர்றேன் ஆட்சி உரிமை, முழு ஆட்சி உரிமை உனக்கு தர்றேன், நீ மதுரையை போய் அரசாளு அப்படின்னு விஸ்வநாத நாயக்கனை அனுப்புனார். முழு ஆட்சி உரிமையோடு அனுப்புனார். இதெல்லாம் 500 வருஷம் ஆச்சு நடந்து.